சங்கிகளுடைய சமூக ஊடகங்களில் 10 வருடங்களாக ஒரு வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, பிரதமர் மோடியை உலகமே புகழ்கிறது. பிரதமர் மோடியை எல்லா நாட்டுடைய தலைவர்களும் அப்படி இப்படி விஸ்வகுரு, அவர் இவர் எல்லாம் தெரிந்தவர், நாளும் தெரிந்தவர் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்காகத்தான் இதோ with the Indian government the wonderful constitution crafted by a Dalit, Dr. Ambedkar, which guarantees those rights, and the work of people like Dr. Brian Grimm. With a particular emphasis on Manipur. The rich tapestry of human rights spanning civil, political, economic, social and cultural realms, including the right to development, is under serious threat in this region. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். யாருக்காவது பிஜேபிக்கு ஓட்டு போடலன்னா என்னால இருக்க முடியாது அப்படின்னு ஒரு வெறியோட இருக்கிற ஆட்களுக்கு இந்த 2 வீடியோக்களும் சமர்ப்பணம். பாருங்க. Position in Manipur recently, with the hill tribes there being targeted because of their ethnicity and religion, but also the 166 million Dalits who continue to be discriminated against. And does he raise with the Indian government the wonderful constitution crafted by a Dalit, Dr. Ambedkar, which guarantees those rights, and the work of people like Dr. Brian Grimm, which shows how freedom of religion or belief leads to prosperity, stability and harmony. With a particular emphasis on Manipur. The rich tapestry of human rights spanning civil, political, economic, social and cultural realms, including the right to development, is under serious threat in this region. Manipur nestles in India-Myanmar border region is at the epicenter of a complex and multifaceted crisis that requires our collective attention and decisive action of this council. The indigenous communities in Manipur find themselves at the crossroad of a grave conflict orchestrated by cross-border illicit drugs trafficking and terrorist activities. These dire situations have resulted in a systematic violations of their fundamental human rights. சங்கிகளுடைய சமூக ஊடகங்களில் 10 வருடங்களாக ஒரு வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, பிரதமர் மோடியை உலகமே புகழ்கிறது. பிரதமர் மோடியை எல்லா நாட்டுடைய தலைவர்களும் அப்படி இப்படி விஸ்வகுரு, அவர் இவர் எல்லாம் தெரிந்தவர், நாளும் தெரிந்தவர் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்காகத்தான் இதோ மேற்காட்டிய 2 வீடியோக்கள், 2 ஆதாரங்கள். அதாவது ஒரே நாள்ல மோடி ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல ஒரு கண்டனமும் எச்சரிக்கையும் பதிவு செய்யப்பட்டதா இந்த 2 வீடியோக்குள்ள நீங்க பார்த்தது. ஒன்னு, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துக்குள்ள மோடியினுடைய இந்த மிகப்பெரிய, அதாவது மணிப்பூர் விஷயத்தில் மோடியினுடைய செயல்பாடுகள் குறித்து, இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு சந்தித்து வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை குறித்து இன்றைக்கு ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல கடுமையான வார்த்தைகளால் மோடி ஆட்சியை விமர்சனம் செய்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மற்றொன்று, ஐக்கிய நாட்டு சபையினுடைய மனித உரிமை அமைப்பு மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் மக்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், மனித உரிமை மீறல்கள் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் ஆதாரபூர்வமாக சொன்ன காட்சியைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள். அதாவது மோடியும் மோடியினுடைய பக்தர்களும் சேர்ந்து சொல்கிறார்கள், வடகிழக்கு மாநிலங்களில் எந்த பிரதமர், அதாவது இதுவரையிலும் இந்தியாவில் ஆட்சி செய்த எந்த பிரதமரும் சென்றதை விட கூடுதலாக நான் தான் சென்றிருக்கிறேன் என்று பிரதமர் மோடி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? அந்த பிரதமரை பார்த்து இந்திய மக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் மணிப்பூருக்கு செல்லவில்லை? வடகிழக்கு மாநிலங்கள்ல நீங்க தான் அதிக முறை போயிருக்கிறீங்க, சரி, போய் வடை சுட்டு இருக்கிறீங்க, சரி. ஆனா எங்களுடைய கேள்வி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருக்க இடமின்றி, உண்ண உணவின்றி பிள்ளைகள் நடுரோட்டில் இருக்கிறார்களே. கூற கூட இல்லாத இடங்கள்ல குழந்தைகள் பாதுகாப்பு கூட இல்லாத இடத்துல இருக்க வேண்டியது. ஏறத்தாழ நீங்க பாத்தீங்கன்னா காசாவில் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எந்த அளவிற்கு இன்னல்களை அனுபவிக்கிறார்கள், அதற்கு ஒப்பான இன்னல்களை மணிப்பூரில் அனுபவிக்கிறார்களா இல்லையா? அவர்களை ஏன் நீங்கள் கடந்த 1.5 வருடங்களாக சென்று பார்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு கேட்கிறார்கள். ஏன்னா மணிப்பூரில் நடந்துட்டு இருக்குது என்னங்க,
அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் முழுவதுமாக இல்லாமலாக்கப்படுகிறது. கிறிஸ்தவ மக்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். சங்க பரிவாரங்களுக்கு ஆதரவான குரூப்புகள் கையில ஆயுதங்கள் கிடைக்குது. போலீஸ் ஸ்டேஷன் சூறையாடப்படுகிறது. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில எல்லாம் இப்படி ஒரு சம்பவம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டெல்லாம் இதுல ஏதோ ஒரு சம்பவம் அங்கிட்டு உங்ககிட்ட எட்டி பார்த்தது அப்படின்னா, திமுக சரியில்லை, முதல்வர் ஸ்டாலின் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, என்ன மாதிரி கூப்பாடு போட்டிருப்பாங்க. ஒரு மாநிலம் 1.5 வருடமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மாநிலத்திற்கு ஒரு நாட்டினுடைய பிரதமர் செல்ல மாட்டார் அப்படின்னா என்ன சொல்றது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பகுதியை பத்தி சொன்ன இல்லையா, அங்கு இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்க நினைச்சா பிரிட்டன் அரசுக்கு எதிராகவே பிரிட்டன் அரசையே இல்லாமலாக்க முடியும், பிரிட்டன் அரசை இறக்க முடியும். எந்த அரசை விரும்புறாங்களோ அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு. அவர்கள் சொல்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படின்னா அவங்க என்னன்னா, மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பல்வேறு உலக நாடுகளுடைய மக்கள் சபைகளில் மிகப்பெரிய அளவில் மோடியினுடைய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் குறித்த கடுமையான விமர்சனங்கள் கடந்த காலங்களில் வந்திருக்கு. இப்போ பல விஷயங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. இப்ப நான் ஒன்னும் சொல்றேன், இதெல்லாம் இங்க இருக்கிற ஊடகங்கள் சொல்றாங்களா? இப்ப தேர்தல் காலத்துல விஸ்வகுருன்னு நீ வடை சுட்டு வச்சிருக்கிற, ஆனா உலகம் முழுக்க உன்னுடைய ஆட்சிக்கு எதிராக, உன்னுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ஆட்சியா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? கேட்கணும் இல்லையா ஊடகங்கள்? ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? இன்றைக்கு நீங்க பாருங்க, தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய மோடியினுடைய புகைப்படங்கள் தான் எல்லா ஊடகங்களுடைய முதல் பக்கத்துல வருது. பேசுபொருளும் இதாகத்தான் இருக்கு. நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியல் சாசன சட்டம் இருக்கிறது அல்லவா, அதில் எல்லோரும் சமத்துவம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா, அவற்றை இல்லாமலாக்குவதற்கு மோடியும் RSSும் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக இன்றைக்கு வெளியே தெரியுது. வேற என்ன சொல்றது? பாருங்களேன், இது மாதிரியான ஒரு விஷயம் இதற்கு முன்னால் எந்த பிரதமருடைய ஆட்சி காலத்திலும் நிகழ்ந்திருக்கிறதா? எந்த பிரதமரும் தன்னை விஸ்வகுரு என்று சொன்னதில்லை. எந்த இப்ப நேரு மாதிரியான ஒரு உலக தலைவரை நம்ம பார்க்கணும். அவரெல்லாம் ஒரு குளோபல் லீடர். அவரு இந்திரா காந்தி எல்லாம் ஒரு குளோபல் லீடர் இல்லையா? ஏன்னா உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்தவர்கள் இல்லையா? சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவோட நிலைமை என்ன? எத்தனை சதவீதம் படிப்பறிவு இருந்தது? ஒரு 25%, 30% படிப்பு. இப்ப ஏறத்தாழ 70-80 நெருங்குதுன்னா யார் போட்ட அடித்தளம்? நேரு போட்ட அடித்தளம். இந்த மோடியா படிப்பு கொடுத்தாரு. மோடி படிக்கிறவனுக்கே சிக்கலாக்குற. அதான் மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, அது யாரும் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கு படிப்பு போய் சேர்ந்துடக்கூடாது, உயர் படிப்பு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டம் திட்டிக் கொண்டிருப்பவர்கள் இல்லையா? அதற்கென்றே பல்வேறு ஆட்களை உட்கார வச்சு பாடத்திட்டங்கள்ல என்னென்ன விஷயங்களை மாற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டீம் இது. அப்ப அந்த அளவிற்கு மிக மோசமான செயல்பாடுகளால் இன்றைக்கு மோடி உலக அளவில் விமர்சிக்கப்படக்கூடிய நபராக மாறி இருக்கிறார். இது நம்மளை பொறுத்த வரைக்கும், இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அவமானம் இல்லையா? இப்போ நேரு பிரதமராக இருக்கும்போது எப்படி அவ்வளவு பெரிய ஆள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார், இந்திய மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி, VP சிங், இவர்களை மாதிரியான மகத்தான தலைவர்கள் எல்லாம் இந்தியாவை ஆட்சி செய்யும் போது உலக நாடுகளே இந்தியாவுக்கு எவ்வளவு சிறப்பான தலைவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஆனால் மோடி வந்ததற்கு பிறகு என்ன நடக்குது? CAA கொண்டு வந்த போது என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். உலக நாடுகள், பல நாடுகள் மிகப்பெரிய கண்டனங்கள் எதிர்த்தார்கள். அப்ப திட்டமிட்டே சிறுபான்மை மக்களை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அவர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். அவர்களை ஆபத்தில் கொண்டு வந்து அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய கட்சியாக பாஜகவும் மோடியும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் உலக நாடுகள் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.